இது மாதிரி டிபேட் ஷோவில் பார்த்தீங்கன்னா அடிக்கடி வந்து ஒரு மிகப்பெரிய கான்ட்ரவர்சியெல்லாம் கிரியேப் ஆகும். நீங்கள் பண்ண ஷோவில் அது மாதிரி ஏதாவது வந்திருக்கா? மறைந்த நடிகர் மாரிமுத்து இல்லையா சார், அவர் வந்திருந்தார், கெஸ்ட்டாக வந்திருந்தார். அப்போ ஜோசியர் நம்புறது நம்பாது வந்தது. அவர் விட்டு வந்த முத நாள்லேருந்து வந்த 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 செகண்ட்லேருந்து விட்டு பிளாஸ்ட் தான். நீங்கள் நிறைய வெவ்வேறு டாப்பிக்கில் பண்ணீங்க. இதில் எந்தெந்த டாப்பிக்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது? ஒருத்தர் பேசும்போதே நீங்கள் வந்து இப்படி பேசுகிறேன்னு சொன்னால் அவனும் யாருமே பேச மாட்டாங்க இல்லையா? ஸோ அதனால் நான் என்ன பண்ணால் அந்த ஃபுல் எமோஷன் வரட்டும், அது அவங்களோட எமோஷன் இருக்குல்ல, அந்த எமோஷனை சொல்லட்டும், அதில் ஒரு தப்பு கிடையாது. ஏன்னா இது ஒரு கோடிக்கணக்கான பேர் பார்க்குற ஷோ, இதுக்குன்னு ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்குது. அந்த ஸ்டாண்டர்டை குறைக்கிற மாதிரி இல்லை சமூகத்துக்கு இல்லாத ஒரு அன்பார்லிமெண்ட்ரி வேர்ட்ஸை பயன்படுத்த நான் வந்து அனுப்புவேன். வேற இடத்துல அனுப்பியிருக்கேன் சார் வெளியே. அப்படியா? ஆமாம்மா, 2-3 பேர்லாம் வந்து 3-4 பேர்லாம் அனுப்பியிருக்கேன் சார் நான். உனக்கு புருஷன் உன்னை விட்டு போயிட்டால, நீ எதுக்கு நல்ல ட்ரெஸ் பண்ணியிருக்கேன். அப்போ வந்து புருஷன் இல்லைன்னா நீ நல்ல ட்ரெஸ்ஸே பண்ணக்கூடாதுன்னு தான் அதோடைய இது. அந்த அம்மா ஒரே இதை முடிச்சிருச்சு, நான் டயப்பர் போட்டிருக்கேன், பார்த்தியா நீ அதை? முதல் நிகழ்ச்சியில் எப்படி ஒரு டீத்திங் ப்ராப்ளம்லாம் இருந்திருக்கும் சார். முதல் நிகழ்ச்சியில் என்னென்னா சார், எனக்கு டோட்டலாகவே ஒரு 13 கேமரா இருந்தது. இப்போ நமக்கு வந்து இங்கே 3 கேமராங்கப்போ இங்கே தான் பார்க்கணும் அப்படின்னு தெரியும். அங்கே வந்து எங்கே வேணால் போகலாம் போல், நமக்கு தெரியாது. நான் அந்த மிலிட்டரியில் இருக்கும்போது அட்டென்ஷனாக இப்படியே நின்றுட்டே பேசிக்கிட்டே இருந்தேன். அங்கே ஒரு 13 கேமரா இருக்குது, எனக்கு தெரியல இங்கெல்லாம் மூவ் ஆனால் நம்மளை சுற்றி எடுத்துப்பாங்கன்னு தெரியல. அதனால் நான் வந்து கேமரா ஃபேவருக்கு நிற்க மாட்டேன், இல்லைனா நான் பாட்டுக்கு நிற்பேன். அதெல்லாம் கொஞ்சம் இதாக இருந்தது. எனக்கு நர்வஸாக இல்லை சார், ஏன்னா நர்வஸாக இல்லை. எனக்கு பேக் ஆஃப் த மைண்டில் என்ன ஓடிச்சுன்னா, நம்ம சரியாக தான் போகிறோமா அப்படிங்கிறது இருந்துச்சு. அதில் என்ன நல்ல வேலை, ஃபஸ்ட் டாபிக் வந்து ஒரு மாதிரி பொலிட்டிக்கல் சம்மந்தப்பட்ட ஒரு டாபிக் மாதிரி, பெண்களுக்கு சுதந்திரம் போதுமானதாக இன்னும் இதெல்லாம் இருக்கா இல்லை இன்னும் போகணுமான்னு. கெஸ்ட்டாக வந்து அமைச்சர் கீதா ஜீவன் அவர்கள், அப்புறம் ஆளுநராக இருந்த தமிழிசை மேடம், இவங்களாம் வந்திருந்தாங்க. அதனால் அது ஏரியாவே கிட்டத்தட்ட நம்ம பழைய ஏரியா மாதிரி இருந்துச்சு. அதனால் அது ஒரு மாதிரி இதாக போயிடுச்சு சார். அது நிகழ்ச்சி முடிந்து பார்த்தப்போ எப்படி இருந்தது? எனக்கு எப்பயுமே சார், எந்த இன்டர்வியூ நான் எடுத்த இன்டர்வியூவோ நான் என்ன வீடியோ பார்த்தாலும் சரி, எனக்கு ஃபஸ்ட்டு தப்பு தான் தெரியும். இதை பாரு, இதை பண்ணிட்டேன் பாரு, இதை கேட்டிருக்கலாம், அதை கேட்டிருக்கலாம், அதில் ரியாக்ஷன் எப்படி வச்சுருக்க பாரு அப்படின்னு தோணும். அந்த இதை பார்த்தா எனக்கு வந்து ஒரு மாதிரி வேஸ்ட் பண்ணிட்டவங்க மாதிரி எனக்கு தோணுச்சு. ஏன்னா எனக்கு வந்து நிறைய தப்பு தெரிஞ்சுது, நான் ஏன் இவ்வளோ இறுக்கமாக இருக்கேன், கரெக்டாக போதாங்கிற மைண்டில் டவுட் இருக்குது, அதெல்லாம் ஃபேஸ்லேயே தெரிஞ்சுது. என்கிட்ட ஒரு இயல்புலேயே ஒரு பிரச்சனை இருக்குது சார். நான் மனசில் நினச்சிட்டு என்னால் வெளில சொன்னேன்னா தெரிஞ்சிடும் சார், என் மூஞ்சி வந்து காட்டி கொடுத்துரும். இந்த ஒரு படத்தில் சொல்லுவார்ல, நீங்கள் டம்மினே, நீங்கள் என்ன பண்ணாலும் கண்டுபிடிச்சிடலாம், அந்த மாதிரி என் ஃபேஸில் ஒரு பிரச்சனை சார். அது என்ன மனசில் ஒன்று வச்சுட்டு நான் ஒன்று சொன்னேஞ்சுங்களேன், எப்படி போய் சொல்கிறேன் பாரு அப்படிங்கிறது பச்சையாக தெரிஞ்சிடும். அதனால் அப்போ நான் வந்து டவுட்டில் இருந்தது, அதெல்லாம் ஃபேஸில் தெரிஞ்சுது. முகம்லாம் ரொம்ப இறுக்கமாக ஒரு மாதிரி இப்படி பார்த்துட்டு இருந்தது. அதெல்லாம் பார்க்கும்போது ஏன் இவ்வளவு மாதிரி இருந்தது. அப்புறம் நாளடைவில் தான் ஓகேன்னு கொஞ்சம் ஈஸாக போய் எனக்கு அது ஃப்ரீயாச்சு. அது வரைக்கும் நீங்கள் பணியாற்றிய வெவ்வேறு ஜானருக்கும் இதுக்கும் வந்து எவ்வளோ கம்ஃபர்ட் லெவல் இருந்தது உங்களுக்கு? சார் எனக்கு இது வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது சார். ஏன்னா டே 1லேருந்து அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, உன் ஃப்ளோவில் போ, ஒன்றும் பிரச்சனையே கிடையாது அப்படின்ட்டாங்க. அதனால் எனக்கு அது பெரிய ப்ளஸ் சார். அது வந்து டிவிக்கு தான் ஒரு பெரிய இது சொல்லணும். அவன் ஒன்றுமே ரெஸ்ட்ரிக்ட் பண்ணல, நீ இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் மாறிக்க, உனக்கு ஏற்ற மாதிரி மாறிக்க, இந்த வரைக்கும் சொன்னதில்லை. அதனால் நான் இன்டர்வியூ எடுக்கும்போது என்ன பாடி லாங்குவேஜில் ஃப்ரீடாக பேசணும் அதே மாதிரி தான் அங்கே இருக்குது. அதனால் டோட்டலாக சந்தோஷமாக ஃபீல் ஆகும் எனக்கு. இது மாதிரி டிபேட் ஷோவில் பார்த்தீங்கன்னா எப்போவும் இப்போ அடிக்கடி வந்து ஒரு மிகப்பெரிய கான்ட்ரவர்சியெல்லாம் கிரியேப் ஆகும். நீங்கள் பண்ண ஷோவில் அது மாதிரி ஏதாவது வந்திருக்கா? வந்துருக்கு சார். அந்த 2வது ஷோலே வந்துச்சு சார். அது மறைந்த நடிகர் மாரிமுத்து இல்லையா சார், அவர் வந்திருந்தார், கெஸ்ட்டாக வந்திருந்தார். அப்போ ஜோசியர் நம்புறது நம்பாது இருந்தது. அவர் விட்டு வந்த முத நாள்லேருந்து வந்த செகண்ட்லேருந்து விட்டு பிளாஸ்ட் தான். ஜோசியர்கள் பூரா அயோக்கிய போய் அது இதுன்னு பயங்கர பிளாஸ்டாக சொல்லிட்டு, உங்களுக்கு அதில் வந்து ஜோசியர் ஒருத்தர் சொன்னார், உங்களுக்கு வந்து அதில் பிரச்சனை இருக்குது, இதில் பிரச்சனை இருக்குது, உங்களுக்கு வந்து நெஞ்சில் பிரச்சனை இருக்குது, அதில் இருக்குன்னு. இவர் நெஞ்சும் பிரச்சனை இல்லை, எதுவும் பிரச்சனை இல்லை, நான் ஜாலியாக இருக்கேன், சந்தோஷமாக இருக்கேன்னு அவர் வந்து அடித்து நவுத்திட்டார். அவர் வந்து கொஞ்சம் ஒரு சில மாதத்தில் இறந்துட்டார். ஆமாம். உடனே அப்போ அது வந்து இதாச்சு, அங்கே பாரு வந்து மார்த்தட்டி பேசினார் இல்லையா, இதாகிடுச்சு. அப்போ அந்த ஷோ வந்தப்பே பார்த்திங்கன்னா ஜோதிடர்கள்லாம் கொஞ்சம் வந்து இதாக சொன்னாங்க, இது மாதிரி ஜோதிடத்தை அவர் மோசமாக பேசுகிறாரு அப்படின்லாம் கொஞ்சம் வந்து இதாக வந்துச்சு. அது அந்த டைமில் ஒரு கான்ட்ரவர்சி வந்து உருவாச்சு. அப்புறம் இறந்த பிறகும் வந்துச்சு, பார்த்தியா ஜோசியை வந்து பழிச்சிருச்சு, உங்கள் அன்னைக்கே சொன்னாங்கல்ல ஹார்ட்டில் பிரச்சனை இருக்கு, நல்லா இருக்குன்னு சொன்னல அப்படின்னு.
என்னமோ ஜோசியக்காரங்க அங்கேருந்து இங்கே வரைக்கும் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்காங்க நம்ம லைஃப்பில். பட் அப்பப்போ ஒவ்வொரு டாபிக் வந்தப்போ நம்ம சொன்னதை வச்சோ இல்லை பார்ட்டிசிபெண்ட் சொன்னதை வச்சோ ஒன்று சொல்லுவாங்க. இது மாதிரி அவடே இப்போ வந்து ரொம்ப லிபர்ட்டி பற்றிலாம் பேசுகிறேன். என்னதான் இருந்தாலும் இது ஒரு கன்ஸ்ட்ரக்டட் வேர்ல்டில் இல்லை வந்து இவ்வளோலாம் பேசக்கூடாது அதெல்லாம் வரும் சார். நான் என்ன நினைப்பேன் சார், எப்பயுமே பொது புத்தியில் பொது நீரோட்டத்தில் ஒரு கருத்து இருக்கும். அதை மட்டுமே சொல்லி அதை மட்டுமே என்ஃபோர்ஸ் பண்ணால் கைத்தட்டு வாங்கிடலாம், இது பண்ணிடலாம். ஆனால் மனசுக்கு அது சரியான்னு கேட்டால் என் மனசுக்கு எது சரின்னு அது பொது நீரோட்டத்துக்கு அப்போஸ் பண்ணுற கருத்தாவே கூட இருக்கட்டும். இப்போ நான் ஒன்றும் லவ் மேரேஜ் தான் பெஸ்ட்டுன்னு சொன்னேன். இது கூட பலருக்கு கோவம் வரலாம், ஏன்னா லவ் மேரேஜுக்கு சரிங்கிறேன் அப்படின்னு கூட வரலாம். ஸோ அதனால் என் மனசுக்கு அது சரின்னு பட்டுச்சு. ஸோ பொது நீரோட்ட கருத்துக்கு ஆப்போஸான கருத்து தான் அது. பட் ஸ்டில் என் மனசில் வந்து இது சரின்னு தோணுச்சுன்னா நான் சொல்லிவிடுவேன். சம்டைம்ஸ் எனக்கு சொல்லிவிட்டு பின்னால் கூட எனக்கு ஓகே நம்மளும் கூட இது சொல்லிடக்கூடாது அப்படின்னு நினச்சோன்னா நான் அதை திருத்திக்கும் தயார். அது ஆன் கேமரானால இல்லைங்க அப்படி சொல்லிடக்கூடாதுங்க அப்படின்னு சொல்லவும் தயார். எனக்கு அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது. எனக்கே தோணுச்சுன்னா நான் சொல்ல தயார். ஸோ நான் எப்போ என்ன பண்ணேன், இந்த ஷோவை பொறுத்த வரைக்கும் பொது நீரோட்டத்துக்கு எதிரான ஒரு கருத்து இருந்தாலும் இது வந்து வர வேண்டிய சேஞ்சு, வர வேண்டிய மாற்றம் அல்லது எனக்கு சரின்னு பட்டுச்சுன்னா நான் அதை சொல்லிடுவேன் சார். அந்த கருத்துக்களை எல்லாம் பதிவு செய்யக்கூடிய முழு சுதந்திரம் அந்த ஷோவில் உங்களுக்கு இருக்குது. ஆமாம் சார், அது வந்து சொல்லிடுவாங்க. சம்டைம்ஸ் வந்து நான் கொஞ்சம் இப்போ சொல்ல வேண்டாம், பறவை சொல்லலாம் கூட தயங்குவேன். அப்போ கூட டாக் பேக்கில் சொல்லுவேன், தயங்கலாம் வேண்டாம், நீங்கள் இப்போயே சொல்லிடுங்க. நான் அதை வந்து ஃபினிஷில் சொல்ல நினைப்பேன். நான் எப்பவுமே ஒரு வராங்கன்னா அவங்க முழுசாக பேசி முடிக்கணும்னு நினைப்பேன். எவ்வளோ பேர் முழுசாக பேசி முடிக்கட்டும், அவங்கள ஜட்ஜ் பண்ணி இதான் சொல்ல வரேன் அப்படி அது பண்ணக்கூடாது. முழுசாக பேசணும்னு நினைப்பேன். அவங்க வந்து அவங்க மெசேஜஸ் கன்வேட் நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக சொல்லிவிடுங்க அப்படிம்பாங்க. அது நான் சொல்லணும் அப்படின்லாம் கிடையாது. அவங்க சம்டைம்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா, நீ ரொம்ப சாஃப்டாக சொல்கிற, யாருக்கும் வலிக்கக்கூடாது, யார் மனசு கஷ்டப்படக்கூடாது, சொல்லு ஓப்பனாகவே சொல்லு அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு ஃப்ரீடம் வந்து இங்கே உண்டு. உங்களுடைய அந்த ஷோவுடைய வெற்றியை பொறுத்த வரைக்கும் அது உங்கள் கையில் மட்டும் இல்லை, அதில் கலந்துக்கிற பார்ட்டிசிபெண்ட் கையிலையும் மேஜராக இருக்குது. இப்போ அவங்க 2 எதிரெதிர் அணியில் இருக்காங்கள்ல, அவங்க எந்த அளவுக்கு சொல்லாற்றல் மிக்கவங்களாக இருக்காங்க இப்போல்லாம்? ஆக்சுவலாக வந்து சார், இந்த ஷோவை பொறுத்த வரைக்கும் சொல்லாற்றலாக இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஆனால் இயல்புலேயே இப்போ சில பேர் இந்த சோஷியல் மீடியா அதெல்லாம் வரதுனால அவங்களுக்கு அந்த சொல்லாற்றல் இயல்பில் இருக்குது. பட் இந்த ஷோக்கு வந்து சொல்லாற்றலில் இருக்கணும்னு அவசியம்லாம் இல்லை. அவங்க எமோஷனை இதை சொன்னால் போதும். சில பேருக்கு வந்து வார்த்தையை கோர்த்து சொல்ல தெரியும், சில பேருக்கு வார்த்தையை கோர்த்து சொல்ல தெரியாது. அப்போ அந்த ஷோவில் மாடரேட்டர் இருக்க நம்ம வந்து அதை மேனேஜ் பண்ணிக்கலாம். இந்த ஷோவை பொறுத்த வரைக்கும் அவங்க மனசில் இருக்கிறத ஓப்பனப்பாக பேசுகிறதுக்கு ஒரு இடம் ஃப்ரீடமாக அவங்க ஃபீல் ஆகணும். அப்படி தான் நினைக்கிறேன் சார். இது பேச்சாளராக இருக்குன்னா அது பேச்சாளரில் மட்டுமே வச்சு பண்ணிடலாம். தலை சிறந்த பேச்சாளர் எவ்வளோ பேர் இருக்காங்க, அவங்க எல்லாரையும் உட்கார வச்சு ஒவ்வொரு ஷோ பண்ணலாம். இது பேச்சாளர் ஷோவே இல்லை சார். இது வந்து சாமானியர்கள் சில பேர் பேச வரும், சில பேர் பேச வராது. சில நேரம்லாம் சார் அவங்க அப்பா வருவாங்க, பையன் வருவாங்க. அவங்க அப்பாவுக்கு சுத்தமாக பேச வராது. அவங்க பையன் வந்து அப்பா எனக்கு இவ்வளோ பண்ணியிருக்காங்க வச்சுருக்காங்கன்னு சொல்லுவாங்க. அவங்க அப்பா கிட்ட கேட்கும்போது ஆமாம் நிறைய பண்ணியிருக்கேன் அவ்வளோதான் சொல்லுவாங்க. அவருக்கு இயல்பில் அவ்வளோதான் தெரியும். ஆனால் அதை காம்பன்சேட் பண்ணுற மாதிரி அவருடைய மகன் பேசுவார். ஸோ அதுக்காக இவர் இந்த இடத்துக்கு வரதுக்கு தகுதி இல்லைன்னு கிடையாது. ஹி ஆல்சோ அதுக்கும் ஒரு தகுதி இருக்குது. இது எமோஷன் தான் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்கள் நிறைய வெவ்வேறு டாப்பிக்கில் பண்ணீங்க. இதில் எந்தெந்த டாப்பிக்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, இந்த ஷோவாக கரெக்டாக எடுத்துகிட்டு போக முடிஞ்சது அப்படின்ட்டு? பேரம் பேத்தி பிள்ளைகள் விசஸ் வந்து தாத்தா பாட்டிகள் அதை வச்சு பண்ணது. அது ரொம்ப இதாக இருந்தது, ஒரு எமோஷனல், ரொம்ப எமோஷனலாக இருந்தது சார். அதில் ஒரு இது வந்து ரொம்ப நெஞ்ச டக்குன்னு அடிச்சு சார். ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு வந்து சொன்னிச்சு, இது மாதிரி எங்கள் தாத்தா சிகரெட் பிடிக்க பழக்கத்தை விடணும் அப்படின்னு சொன்னிச்சு. ஃபஸ்ட்டு இது கேட்டோன்னே என்ன தோணுச்சுன்னா, இயல்பில் ஒவ்வொரு வீட்லேயும் சிகரெட்டை விடுன்னு சொல்லிட்டே இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு ரெக்வஸ்ட் தான் நினச்சேன். சரி நீங்கள் அதை மட்டும் கேட்டுடலாம், விடுவீங்களான்னு கேட்டுடலாம் தான் நினச்சேன். ஆனால் சொல்லும்போது அந்த பொண்ணுடைய கண்ணில் வந்து ஒரு சின்ன ஒரு இது தெரிஞ்சுது எனக்கு, லெட்டர் தெரிஞ்சுது. அப்போது அவர்கிட்ட பேசினோன்னே விடுறேன் பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னார். அவர் சொன்ன துணி எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இது மாதிரி அவர் பல தடவை சொல்லியிருக்காருன்னு புரிஞ்சுது. அப்போ ஐ தாட் வந்து இதை அவர் என்ஃபோர்ஸ் பண்ணி சொல்ல வச்சு அவர் மாற வைக்கணும்னு நினச்சேன். அப்போ அவர் பேசும்போது ஒன்று சொன்னார். அப்படியே பேசும்போது, சார் நான் உடனே நினைக்க சார் முடியல சார் அப்படின்னு பேசிட்டே இருந்தார். அப்போ சொன்னார், இந்த பொண்ணுடைய அப்பா இருந்தால் சார், ஒரு முறை வந்து இவ எதாவது கேட்டான்னு சொல்லி வாங்கிட்டு நடந்து வரும்போது லாரியில் அடித்து அவர் இறந்துட்டார். இப்போ யாருமே இல்லை, அந்த பிள்ளைக்கு நான் ஒருத்தன் தான் சார் இது. அப்போ தான் அந்த பொண்ணோட இது எனக்கு புரிஞ்சுது. அந்த பொண்ணோட ஏக்கம் என்னென்னா, எனக்கு யாருமே இல்லை, நீயும் சிகரெட் பிடிச்சி என்னை விட்டு போயிடாத தாத்தா. அதுதான் அந்த எமோஷன். அப்போ அந்த பொண்ணு வந்து அந்த தாத்தா கிட்ட வந்து இது பண்ணி அந்த பொண்ணு அழுதுச்சு, தாத்தாவும் அழுதுச்சு. அப்போ அந்த பொண்ணு கண்ணை தொடச்சி விட்டு இது பண்ணும்போது எனக்கே ஒரு நிமிஷம் நெஞ்சு அடைச்சிருச்சு. அது மாதிரி நிறைய எமோஷன் இருக்கும் சார். அந்த எமோஷன்லாம் வந்து நமக்கு அதெல்லாம் நிறைய விஷயம் புதுசாக இருக்கும். சில பேர் சொல்லுவாங்க இது மாதிரி அவங்க பேசுறது வந்து செயற்கையாக இருக்குது, நீ ஏன் இது பண்ணல அது பண்ண.
நம்ம அப்படி ஜட்ஜ் பண்ணக்கூடாதுங்க சார். இப்போ நான் ஒரு வகையில் பேசுவேன், நீங்கள் ஒரு வகையில் பேசுவீங்க. ஒருத்தர் இயல்புலேயே அப்படி தான் பேசுவார். நம்ம அதை வந்து செயற்கையே நம்ம சொல்லிட்டோம்னா அவன் நினைக்க வந்து சொல்லாமல் போயிடும். சொல்ல முடியும். ஒருத்தர் பேசும்போதே நீங்கள் வந்து இப்படி பேசுகிறேன்னு சொன்னால் அவனும் யாருமே பேச மாட்டாங்க இல்லையா? ஸோ அதனால் நான் என்ன பண்ணால் அந்த ஃபுல் எமோஷன் வரட்டும், அது அவங்களுக்கு எமோஷன் இருக்குல்ல, அந்த எமோஷனை சொல்லட்டும், அதில் ஒரு தப்பும் கிடையாது. அதை வந்து நீ இந்த மொழியில் தான் பேசணும், இந்த நடையில் தான் பேசணும்னு நம்ம தீர்மானிக்கக்கூடாது. அவங்கவுங்க இது இப்போ சில பேர் பாண்டிச்சேரியிலேருந்து வரவங்க வந்து என்ன அப்படி தான் பேசுவாங்க. அதை நீங்கள் வந்து என்னான்னு பேசுகிறான் அப்படின்னு, அவங்க மொழி அதுதான், அவங்க நடை அதுதான். அவங்கள வந்து மரியாதைலாம் பேசுகிறேன்னு நினைக்கக்கூடாது. மலையாளத்தில் இருப்பாங்க சார், அவங்க வந்து நீங்கங்கிறது அவங்களுக்கு தெரியாது. யாராக இருந்தாலும் நீ வரியா அப்படின்னு தான் கேட்பேன். நீ அங்கே போயிட்டு வா அப்படின்னு. இன்னும் எவ்வளோ பெரிய மனுஷன் நீங்கிறேன்னு அவங்களுக்கு தெரிஞ்சது அவ்வளோதான். நீ அவனை போய் நீ மரியாதைலாம் பேசுகிறேன்னு அவனை சண்டை போட்டே இருக்க வேண்டியதான். நீ பார்க்குற எல்லா மலையாளியும் சண்டை போடணும். அவன் வேறு இடத்துல இருக்காங்க இல்லையா? ஸோ அதனால் அது நான் தெளிவாக இருப்பேன் சார். வர்றவங்க அவங்கள முழுசாக பேசணும். ஆனால் அதுக்காக ஸ்டேஜ் இருக்குங்க, இஷ்டத்துக்கு பேசக்கூடாது. நம்ம இஷ்டத்துக்கு வந்து பேசுகிற ஸ்டேஜ் இது கிடையாது. ஏன்னா இது ஒரு கோடிக்கணக்கான பேர் பார்க்குற ஷோ. இதுக்குன்னு ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்குது. அந்த ஸ்டாண்டர்டை குறைக்கிற மாதிரி இல்லை சமூகத்துக்கு இல்லாத ஒரு அன்பார்லிமெண்ட்ரி வேர்ட்ஸை பயன்படுத்த நான் வந்து அனுப்பணும். நிறைய நேரத்தில் அனுப்பியிருக்கேன் சார் வெளியே. அப்படியா? ஆமாம்மா, 2-3 பேர்லாம் வந்து 3-4 பேர்லாம் அனுப்பியிருக்கேன் சார். நான் ஒரு ஷோவில் சார் டிவோர்ஸ்னால அதிகமான தாக்கத்தை ஏற்படுறது வந்து ஆண்களுக்கா பெண்களுக்கான ஒரு இது. அதில் வந்து என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த சைடு பெண்கள் வந்துருந்தாங்க, இந்த சைடு ஆண்கள் வந்துருந்தாங்க. ஆண்கள்னு சொல்கிறவங்க பெண்கள்னு சொல்கிறவங்க. அதில் ஒரு அம்மா சொன்னாங்க, இது மாதிரி நான் இவ்வளோ கஷ்டப்படுறேன், இவ்வளோ கஷ்டப்படுறேன்னு. அப்போ இங்கே இருக்க ஒருத்தர் என்ன பண்ணுறாரு, மைக்கை வாங்கி உங்களெல்லாம் யாராக பார்க்க கஷ்டப்படுற மாதிரியா இருக்குது, பட்டு புடவை போட்டு நீங்கள் சுடிதாரை போட்டு ஜாலியாக மீட்கிட்டு தான் வந்துருக்கீங்கன்ட்டார். சார் இப்படி பேசாதீங்க, தப்பு அப்படின்னோடனே கொஞ்ச நேரம் கழிச்சு ஓகே சாரி அப்படின்னாரு. அடுத்து கொஞ்ச நேரம் கழிச்சு போகும்போது அதே இதில் இருக்க இன்னொருத்தர் என்ன பண்ணார், இதே மாதிரி இன்னொரு கருத்து சொன்னார். அப்போ அதில் இருக்க ஒரு அம்மா வந்து டக்குன்னு மைக்கை வாங்கி என்ன சொன்னாங்க, எப்படி நீங்கள் இது மாதிரிலாம் பேசுகிறீங்க, ஜாலியாக இருக்குன்னு, எனக்கு வயசு 50 ஆகுது, டயப்பரை போட்டு வந்திருக்கேன், இப்போ உனக்கு தெரிஞ்சிருச்சா ஜாலியாக இருக்குன்னு அப்படின்னு செருப்பு அடிக்குமா ஒரு கேள்வி கேட்டுச்சு. அது மொத்தத்தையும் தூக்கி போட்டு சார். இப்போ வெளிலேருந்து இப்போ இந்த ஷோ பார்க்குற எல்லாருமே கூட இவங்க சொன்ன கருத்தோட ஆங்கிளில் பார்த்தா அப்படி தான் இருக்கும். ஓகே, அவங்க பட்டு போட போட்டிருக்காங்க, இந்த ட்ரெஸ்ஸு போட்டிருக்காங்க. இப்போ இவரோட மைண்ட் என்னென்னா, உனக்கு புருஷன் உன்னை விட்டு போயிட்டால, நீ எதுக்கு நல்ல ட்ரெஸ் பண்ணியிருக்கேன்னு. அப்போ வந்து புருஷன் இல்லைன்னா நீ நல்ல ட்ரெஸ்ஸே பண்ணக்கூடாதுன்னு தான் அதோடைய இது. அந்த அம்மா ஒரே இதை முடிச்சிருச்சு, நான் டயப்பர் போட்டிருக்கேன், பார்த்தியா நீ அதை சரி ஜாலியாக இருக்குன்னு கவனிச்சேன். மொத்தமாக அந்த மொத்த ஆர்கியும் முடிஞ்சது. அதுமாதிரி இன்னொருத்தர் வந்து இன்னொரு அம்மா சொன்னாங்க, இது மாதிரி என்னுடைய சின்ன வயசில் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க, எனக்கு ஃபஸ்ட் நைட்னா என்ன, தாம்பத்தியம்னா என்னன்னு தெரியறதுக்கு முன்னாலே உள்ளே வந்துட்டேன், ஒரு குழந்தை அப்புறம் பிறந்துட்டு அதுக்கப்புறம் அவர் போயிட்டார், விட்டு போயிட்டான், நான் வந்து கஷ்டப்படுறேன், ஸோ அதனால் ஆண்கள் பிடிக்கலாங்க இருந்தது சொல்கிறேன். அப்போ வந்து எழுத்தாளருக்கு ஒருத்தர் சொன்னார், பிடிக்கலன்னு உங்களுக்கு 6 மாதம் கழிச்சு தான் தெரியுமா, மொதல் நாளே தெரியாதா, உங்களை யார் கட்டி போட்டால் ஏதாவது பண்ணாங்க அப்படின்னு கேட்டோன்னா அதை சொன்னேன். அந்த பொண்ணு கட்டி போட்டு தான் எனக்கு நடந்துச்சு, எனக்கு என்னன்னே தெரியாது, ஏன் உங்கள் அம்மா கிட்டே சொல்லேன், நடந்ததே கட்டாய கல்யாணங்கப்போ அவங்க அம்மா கிட்ட எப்படி சொல்ல முடியும், இது ஒரு சம்பவம் நடந்துச்சு. அப்போ நான் சொன்னேன், இது தப்பு, நீ வார்த்தையை திரும்ப பெறுங்க. இல்லை நான் வந்து திரும்ப பெற மாட்டேன், அப்போ வெளியே கிளம்புங்க. நான் சிலது சொல்லுவேன் சார், சில விஷயம் இது தப்புன்னு பட்டுச்சுன்னா நான் சொல்லிவிடுவேன், வார்த்தையை திரும்ப பெறுங்கன்னு. வார்த்தையை திரும்ப பெற்றாங்கன்னா பிரச்சனை இல்லை, வார்த்தையை திரும்ப பெற மாட்டேனியா பரவாயில்ல, நீங்கள் கிளம்புங்க, என்னையை பற்றி நீங்கள் தப்பாக நினச்சாலும் சரி, இல்லை இவனுக்கு வந்து பொறுமை இல்லை, நீ என்ன வேணால் சொல்லிக்கிங்க, எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் பொதுவாக ஒரு இடத்துல இவ்வளோ அன்பார்லிமெண்ட்ரியாக மோசமாக டெரகேட்டரியாக பேசுகிற ஒரு ஆளை வச்சு அழகு பார்க்க முடியாது, அழகு பார்க்க வேண்டிய அவசியமும் கிடையாது, வெளியே போக அனுப்பிச்சுடுவேன். அப்போ சில பேர் என்கிட்ட சொன்னாங்க, நீ வந்து வெளியே அனுப்புறது வந்து தப்பு, உன் கெஸ்ட்டு தானே, உன்னைய நம்பி வந்த கெஸ்ட்டு தானே, நீ எடுத்தவொன்னே வெளியே யாரும் அனுப்புறதில்லை, நீ தப்பு பண்ணாதீங்கன்னு சொல்கிறோம். ஆனால் அந்த பேசுவேன்னு பண்ணோன்னா எய்த்தால் உட்காந்துருங்களை அவமானப்படுத்துகிற மாதிரி, நீ எப்படி இவனை கெஸ்ட்டுன்னு சொல்கிறியோ அது மாதிரி அவங்களும் கெஸ்ட்டு தான். இப்போ இவங்களும் நான் கூப்பிட்டு வந்திருக்காங்க, அவங்களும் நான் கூப்பிட்டு வந்திருக்காங்க. அப்போ ஒரு பொது இடத்துல நீங்கள் வந்து அவங்கள மோசமாக பேசுகிறப்போ நான் வெளியே அனுப்பலை, இல்லை அவங்கள கண்டிக்கல அப்படின்னா அப்போ இவங்களை நான் டவுன் பண்ண மாதிரி ஆகிடும். ஸோ இப்போ இந்த இடத்துல தப்புனா சொல்கிறோம், கேட்கல, கிளம்புங்க. இதுமாரி நான் சில நேரம் நடக்கும் சார், இதுமாரி தப்புனா இது பண்ணுங்க. சில எமோஷனில் சில பேர் சொல்லுவாங்க, அதை நம்ம திருத்துவ பார்ப்போம், சில பேர் திருத்திப்பாங்க, நான் கொஞ்சம் எமோஷனில் சொல்லிட்டேன், ஐம் சாரி அப்படிமா. சில பேர் இல்லை நான் சொன்னது சரி அப்படிம்பாங்க. இன்னொரு சொல்லி இது மாதிரி நடந்தது. அப்போ வந்து இதே மாதிரி ஒரு இதுதான், பெண்கள் வந்து டைம் வர வரைக்கும் வெயிட் பண்ணுவாங்க, டைம் கிடச்சுன்னா அவங்க வந்து கற்பை இழந்துருவாங்க. இதெல்லாம் ரொம்ப மோசமான ஒரு கொடுமையானது இல்லையா, அது ரொம்ப மட்டமான கேவலமான ஒரு கருத்து. இதை சொன்னதுக்கு ஃபஸ்ட்டு இங்கிலீஷில் சொன்னாப்புல, நான் சொன்னேன் இங்கிலீஷில் சொல்கிறதுனால நீ தெரியாமல் சொல்கிற போல, நீ தமிழில் சொல்லு அப்படின்னு. ஏன்னா சில பேர் ஏதோ வாட்ஸ்அப்லேயே அதிலே பார்த்து வச்சு புது கருத்துன்னு சொல்லிடுவாங்க. அதனால சொன்னால் இது மாதிரி தமிழில் சொல்லு, தமிழில் தெளிவாக சொல்கிறேன், தமிழில் தெளிவாக அந்த வார்த்தையை சொல்லணும். இதுக்கு அர்த்தம் என்னன்னு தெரியுமா, தெரியும். அப்போ நான் சொல்கிறேன், இதுக்கு அர்த்தம் இதுதான், உனக்கு புரியுதா, புரியுது, அப்போ நீ இதுதான் சொல்கிறீங்க, ஆமாம் ஓகே, அப்போ நீ வந்து
நீ என்ன சொல்ல, பெண்கள் டைம் வர வரைக்கும் வெயிட் பண்ணுவாங்க, டைம் வந்தால் கற்பழந்துருவான்னு சொல்கிறேன். அப்போ அது மாதிரி நீங்களும் வெயிட் பண்ணிருக்கீங்களா அப்படின்னு. ஆமாம் வெயிட் பண்ணிருந்தேங்க. இப்போ அடுத்தடுத்த கடத்துக்கு மட்டமான லெவலுக்கு போய்கிட்டே இருக்குது. நீங்கள் பேசுகிறது ரொம்ப கேவலமான ஒரு கருத்துங்க அது. இதை திருப்ப பெறுங்க. இல்லை திரும்ப முடியாது, கிளம்பு. அப்போ நான் அவங்க அனுப்பிச்சிருக்கேன். ஸோ இது மாதிரி என்ன அந்த இடத்துக்கு எது செட் ஆகலையோ அதை நம்ம வந்து இது பண்ணுவோம். ஆக்சுவலாக அப்போ திரும்ப பெற்ற அன்றைக்கி அதுக்கப்புறம் திரும்ப பெற்ற அதுக்கப்புறம் இன்னொரு இதில் நடந்துச்சு. அப்போவும் இதே மாதிரி ஒன்று நடந்துச்சு. அப்போ நம்ம வந்து வேறு ஆப்ஷன் இல்லை. அப்போ வந்து தப்புனா இல்லை சார் கிளம்புங்க சொல்கிறோம். ஒரு 25-30 ஆண்டுகளுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஆண்களோ பெண்களோ இது மாதிரி பண்ணவே முடியும், பேச வரமாட்டாங்க. இன்றைக்கி அந்த நிலை மாறி இருக்கிறத எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? பெரிய சேஞ்ச் ஆகுது, பெரிய சேஞ்ச் இது. ஆனால் இது முழுசாக சேஞ்ச் ஆகிடுன்னு சொல்ல மாட்டேன். இன்னும் ஒரு சில % இருக்குது சார். ஏன்னா நானுமே நீங்கள் சொன்ன கருத்தில் நினச்சிருக்கேன். நானே ஒரு இடத்துல பேசும்போது கூட ஸ்டேஜில் பேசும்போது சொல்லியிருக்கேன். ஆனால் அது தப்புன்னு ப்ரூவ் பண்ணுறதுக்கு எனக்கு நடந்துச்சு சார். ஷோவில் வந்து ஒரு பெண் ஒருத்தவங்க சொன்னாங்க, இந்த ஷோவில் கலந்துக்கணுங்கிறது எனக்கு ரொம்ப வருஷ கனவு சார். ஏதோ திண்டுக்கல் பக்கம் ஒரு கிராமம். நீங்கள் ஒவ்வொரு டாப்பிக்கில் வரும்போதும் சில இது எனக்கு சம்மந்தப்பட்டதாக இருக்கும். நான் ஒருத்தரையும் கேட்பேன், உங்கள் டீம்லேயும் வாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் எங்கள் வீட்டில் விட மாட்டாங்க அப்படி. ஆனால் கடைசியில் வந்து அவங்க அப்பாவும் அண்ணனும் தடுத்துகிட்டே இருந்திருக்காங்க. அவங்க அப்பா இறந்துட்டாரு, அவங்க அண்ணன் கல்யாணம் பண்ணி போயிட்டான். இப்போ தான் என்னால் வரவே முடிஞ்சுது அப்படின்னாங்க. அப்போ தான் நான் நினச்சேன், இப்போ எல்லாம் பெண்கள் வெளியே வந்துட்டாங்க நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஒரு ஸ்டேஜில் நான் சொன்னேன், இப்போ எல்லாம் வந்து பேசுகிறாங்க. அதுவே இல்லை. எனக்கே அது ஒரு பெரிய பாடம். அந்த அம்மா சொன்னிச்சு, இந்த மாதிரி ஒரு எங்கள் அப்பா இறந்துட்டாரு, எங்கள் அண்ணன் இல்லை, அதனால தான் என்னால் வரவே முடிஞ்சுது, இல்லைனா வந்திருக்க முடியாதுன்னு பேசி முடிச்சு ஃபோட்டோலாம் எடுப்பாங்க. அப்போ சொன்னாங்க. எனக்கு அது ஒரு லேர்னிங் தான். இதெல்லாம் நான் எப்போயும் மைண்டில் வச்சுப்பேன். இது வந்து ஜஸ்ட் லைக் தட் நம்ம எல்லோரும் பார்க்குறாங்க, கை கொடுக்காங்க. இது எனக்கு ஒரு லேர்னிங். இது எனக்கு ஒரு மெசேஜை கொடுக்குது. இது நீ நினைக்கிற உலகம் இல்லை, இது வேறு உலகம்னு. முன்னே காட்டிலும் மாறி இருக்குது சார். ஆனால் இன்னமும் வந்து எல்லா இடத்துலையும் டோட்டலாக சேஞ்ச் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்ல முடியல. இன்னும் சொல்லப்போனால் சில டாபிக் வந்து நான் போகிறேன் நீ வராதுன்னு சொல்கிறவங்க இருக்காங்க. சிலர் நீ போ நான் வரமாட்டேன்னு சொல்கிறவங்க இருக்காங்க. ஸோ மொத்தமாக ஈக்குவல் ஆகிடுச்சு அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது நினைக்கிறேன் சார். இதை தாண்டி ஜி தொலைக்காட்சியில் வேறு என்ன நிகழ்ச்சிகள் பண்ணுறீங்க சார்? இப்போதைக்கு இது மட்டும் தான் சார் நான் பண்ணுறேன். ஏன்னா மற்றதெல்லாம் வந்து சிங்கிங், டான்ஸு, இந்த ரெண்டையும் நான் பண்ணால் யாரும் பார்க்க முடியாது. ஏதோ நான் பேசவே சகிச்சுக்கிறாங்க, அது வரைக்கும் ஓகே. அதனால் சிங்கிங் டான்ஸ் பக்கம் போகிறது சார். அதுபோல் ஸ்பெஷலாக ஏதாவது ஸ்பெஷல் நிகழ்ச்சியில் வந்துச்சுன்னா பண்ணுறது. என் தனி சேனலுக்கு யூடியூப் இன்டர்வியூஸ், ஸ்டேஜில் ஸ்கூல் காலேஜஸ் பேசுகிறது, அப்படியே மேனேஜ் பண்ணி போயிட்டு சார். பல இடங்களில் மோட்டிவேஷன் ஸ்பீச்சும் கொடுத்துருக்கீங்களா நீங்கள்? அதில் உங்களுக்கு எது மறக்க முடியாத ஒரு ஸ்பீச்சுன்னு சொல்லலாம்? நிறைய காலேஜஸில் பேசுகிறது உண்டு சார். காலேஜஸ் இது மாதிரி பேசுகிறது உண்டு. அப்போ சில நேரம் யாராவது ஒருத்தர் வந்து ஏதாவது பேசி முடிச்சோன்னே கேள்வி கேட்பாங்க. அது வந்து நமக்கு என்ன தோணுன்னா, நீ அது வரைக்கும் அவங்கள புரிஞ்சு வச்சுருந்தது ஒன்று, இப்போ அவங்க எப்படி யோசிக்கிறாங்க பற்றியான்னு. ஏன்னா நிறைய நேரம் என்ன சொல்லுவாங்கன்னா, பசங்க வந்து காலேஜில் பசங்க பொறுப்பு இல்லை, பசங்க அதை பண்ணல இது பண்ணலன்னு. அது வந்து ஒரு ஜென்ரலைஸ்டு இது சார். எல்லாரும் அப்படி கிடையாது. எப்பயுமே நீங்கள் படிக்கும்போது சார், நான் படிக்கும்போது சார், படிக்கிறவன் எப்பவுமே படிச்சுட்டே இருப்பான். ஊதாரித்தமாக சுற்றிக்கிட்டே இருப்பான். சும்மாவே வந்து பெஞ்சு தைக்க வச்சுட்டே இருப்பான். அந்த மாதிரி எப்பயுமே ஒரு குரூப் இருப்பாங்க. ஆனால் மக்களுக்கு எப்பவுமே நீங்கள் டீச்சர்ஸ் பற்றின சார் எப்போன்னு சொல்லுவாங்க, நான் பார்த்ததுலேயே இருக்கிற ஒஸ்ட்டான செட்டு நீங்கள் தான் எல்லா கிளாஸும் சொல்லுவாங்க. அதை கரெக்ட். இப்போ தான் நான் ஏழை சொன்னேன், ஆமாம் பிஇலி தான் சொல்லுவேன். அந்த மாதிரி ஒரு ஜென்ரலைஸ் நிறைய பேருக்கு உண்டு. நான் அப்போ வந்து அந்த மாதிரி இதில் வந்து மாணவர்கள்லாம் இப்படி இருக்காங்க அப்படி இருக்கான்னு இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு முடிச்சுட்டு போக ஒரு பையன் சொன்னான், இங்கே இருக்கிறதுல எத்தனை பேர் 90% மேலே நினைக்கிறீங்க அப்படின்னா. தெரியலையப்பா அப்படின்னு. 90% மேலே எந்திரிங்க அப்படின்னா. வந்திருக்கிறதுல 3/4 பேர் எழுந்திரிச்சிட்டான். அப்புறம் எதுக்கு நான் படி நான் ஒரு நேரம் கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி ஆகிடுச்சு. ஸோ அது மாதிரி பசங்க வந்து கேட்குற அவங்கள பற்றி நம்ம நினைக்கிற பெர்செப்ஷனுக்கும் அவங்க நமக்கு திருப்பி கொடுக்குறதும் வந்து பெரிய வித்தியாசம் தான். திரைப்படங்களை நடிக்க சொல்லி உங்களை யாரும் அழைக்கலையா? ஐயோ சார் 2-3 படம் பண்ணேன் சார். நம்ம டியூடு படம் பண்ணேன் சார். அதில் வந்து சரத்குமார் சாரை வந்து இன்ட்ரி பண்ணுற மாதிரி, சரத்குமார் சார் ஃபஸ்ட் இன்ட்ரடக்ஷன் சீன் வரும், அதில் வந்து இன்ட்ரி பண்ணுற மாதிரி சீன் நான் தான் சார் பண்ணேன். அப்புறம் 3 BHK படம் சித்தார்த் சாரோட படம் இல்லை, அதில் வந்து அவரை இன்ட்ரி பண்ணி கடைசி நீங்கள் செலக்ட் ஆகலை அப்படின்னு சொல்லி இன்டர்வல் பிளாக் வரும், அந்த இது நான் பண்ணேன். அப்புறம் வந்து சார் இதை சொன்னால் மிஸ்கின் சார் திட்டுவாப்பிலனாலும் சொல்கிறேன் சார். நான் மிஸ்கின் சார் வந்து நடிக்க கூப்பிட்டார் சார். ட்ரெயினில் சார் ஒரு முக்கியமான ரோல் கூப்பிட்டார் சார். சரி. எனக்கு என்னென்னா சார், ஸ்டேஜ் இப்போ ஷோவில் இதெல்லாம் பேசுகிறேன்னா இயல்பாக பேசிடுவேன் சார். ஆனால் இப்போ படத்தில் வரப்போ நீங்களாம் பெர்ஃபார்ம் பண்ணி சார், நமக்கு வந்து இதை பேசுனீங்களா, இந்த மாடுலேஷனில் இந்த கையில் பேனா இப்படி இங்கேருந்து கொண்டு வந்துட்டு இந்த மாடுலேஷன் இப்படி மாற்றிட்டு கொஞ்சம் மாற்றி பேசுங்கன்னா நமக்கு வர மாட்டேங்குது சார். அதனால் வந்து என்னென்னா, அதாவது கொஞ்சம் 3 BHKல கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆனேன். அதுக்கு நம்ம டேரக்டர் கணேஷ் இருக்கார்ல, அவர் ரொம்ப சப்போர்ட் பண்ணார். அதனால் மேனேஜ் பண்ணி சித்தார்த் எல்லாருமே சப்போர்ட் பண்ணாங்க, மேனேஜ் பண்ணி பண்ணிட்டேன். அந்த டைமில் மிஸ்கின் சார் ஃபோன் பண்ணி கூப்பிட்டாரு இந்த மாதிரி இருக்குன்னு. எனக்கு பயமாக இருந்துச்சு. அவர் எனக்கு நல்லா தெரியும், இருந்தாலும் அவருக்கு நம்ம மேலே மரியாதை இருக்குது, நமக்கு மரியாதை இருக்குது. அந்த மரியாதை கெடுத்து விடக்கூடாதுங்கிற ஒரே காரணத்திற்காக நான் சார் தப்பாக எடுத்துக்காதீங்க அப்படின்னு. அவடே நான் சொல்கிறேன்
ஐ வில் ட்ரெயின் மேன், why are you feeling வாங்க அப்படின்னாரு. சார் தப்பாக எடுத்துக்காதீங்க, நான் இப்போ வெளிநாட்டில் இருந்தேன், நீங்கள் சொல்கிற டேட்டில் அவைலபிள் இல்லை, இன்னொன்று சிக்கல் இருக்குது சார் அப்படின்னேன். ஆர் யூ ஷுவர் அப்படின்னாரு. ஆமாம் சார். சரி ஓகே அப்படின்ட்டு வச்சிட்டாரு. அப்புறம் இந்தியா வந்தவொடனே நேராக அவரை பார்த்து சார் அவங்க மீட் பண்ணணும். வாங்க வாங்கினார். நேராக புக்கை வாங்கி கொடுத்துட்டு வணக்கம் சார் அவங்க பேசினார். சார் பல மன்னிச்சிருங்க, உங்கள் வாய்ப்பு வரணும்னு பல பேர் உங்கள் ஆஃபீஸில் வந்து வெயிட் பண்ணுறாங்க எனக்கு தெரியும், பல பேர் வாய்ப்பு கேட்டுருக்காங்க, நீங்களே வாய்ப்பை கொடுத்து இது என்னன்னு தெரியாமல் தட்டி விட்டு நினச்சிடாதீங்க, இதோட வாய்ப்பு என்னன்னு தெரிஞ்சு தான் நான் சொன்னேன், ஏன்னா அந்த வாய்ப்புக்கு நான் வந்து தகுதி உள்ளவனாக இருக்கணும், சும்மா கிடச்சின்னு சீட்டில் உட்காரக்கூடாதுன்னு நம்புகிறேன் சார் அப்படின்னு. என்ன பெரிய ஃபிலாசபிலாம் பேசிக்கிட்டு இருக்கேன், அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னாரு. இல்லை சார் அது கரெக்டாக இருக்குங்காக பண்ணல, நெக்ஸ்ட் டைம் வந்துச்சுன்னா நீங்கள் நோன்னு சொல்லக்கூடாது அப்படின்னாரு. சரி சார் கண்டிப்பாக பண்ணுறேன்னு. என் ஒய்ஃபுக்கு வந்து ரொம்ப சார் நான் படத்தில் பண்ணணும் ஒரு லீடர் தயார்படுத்திக்க வேண்டியதாங்க. இது வந்து ஒரு சின்ன பிரச்சனை தான். அது இன்றைக்கி வந்து நல்ல நடிக்க கற்றுக் கொடுக்குற கோச் நிறைய இருக்காங்க. நிறையன்னு கூட ஒரு கிளாஸ் நடத்துகிறாரு. அது மாதிரி எங்கேயா ட்ரெயின் 10 days ட்ரைனிங் போனீங்கன்னா இப்போ நான் இல்லை சார், இப்போ நான் முடிவு பண்ணேன் சார், படம் பண்ணணுன்னு முடிவு பண்ணுது. இப்போ தான் ஆஃபர் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக பண்ணணும். ஏன்னா ஒய்ஃப் வந்து ஒரு முன்னாடி நான் டே ஒன்லேருந்து சொல்லிருப்பேன், நீ வந்து படத்துக்கான மெட்டீரியல் நீ பண்ண நினச்சா பண்ணலாம், யூ கேன் டூ, உனக்கு அந்த ஸ்டஃப் இருக்குது, நீ பண்ணலான்னு. ஃபஸ்ட்டு சார் மற்றவங்க நம்புறது நமக்கு நம்ம மேலே நம்பிக்கை வந்தால் தான் நம்ம அதை ப்ரெசீவ் பண்ண முடியும். அது கொஞ்ச நாள் வராமல் இருந்துச்சு, இப்போது அந்த நம்பிக்கை வந்திருக்கு, கேன் டூ அப்படின்னு. ஸோ இப்போ ஆஃபர் இருந்துச்சுன்னா அதான் மிஸ்ஸிங் சார் அடுத்த பார்த்தோன்னா சார் போன தடவை சொல்லிட்டு விட்டுறாதீங்க, நெக்ஸ்ட் டைம் அதான் சொல்லுங்கள் முயற்சி பண்ணுங்கள் நல்லா அப்படின்னு யோசிச்சுருக்கேன் கிடைக்கிறதுக்கு. கண்டிப்பாக அது 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 ஒன்று சார். எனக்கு என்ன சார், என்னால் மற்றவங்க சிரமப்படக்கூடாது சார். இப்போ ஒரு சீனியர் ஆர்டிஸ்ட் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் சார், ஏதோ ஒரு டேக் 2 டேக் போச்சுன்னா அது அவங்களும் பொறுமையாக இருப்பாங்க, அவங்க ஆல்ரெடி ரியாக்ஷன் ஸ்டார்ட்டுக்கு எல்லாத்துக்கும் நிற்கணும் அவங்க. அது போக நம்மளும் ஒரு 4-5 டேக் எடுத்துக்கிட்டே இருந்தோம்னா அது வந்து தேவையில்லாத ப்ரொடக்ஷன் காஸ்ட்டிங் இது பண்ணணும், சீனியர் ஆர்டிஸ்ட் நிற்க வைக்கணும். எனக்கு அது மைண்டில் பேக் ஆஃப் த மைண்டில் அது ஓடிக்கிட்டே இருக்குது. சுதா சார் உட்காந்துருக்காருன்னா இப்போ நம்மளால் அவர் உட்காந்துருக்காரோ அப்படின்னு ஒரு ஃபீல் வருதுனால அந்த ஃபீல்லையே நான் சொதப்பிடுறேன். அப்புறம் தான் எனக்கு ஒரு ஃப்ரெண்டு வந்து சொன்னான் சார், அப்படி இப்போ நீ தான் தப்பு பண்ணுற அப்படின்னா என்னன்னா ஒரு ஐ ஓப்பனிங் ஒன்று சொன்னான், உன்னைய ஒருத்தர் கூப்பிட்றாருனாலே நீ புருஷன் அவருக்கு தெரியாதா, அல்லது நீ வந்து சொதப்புவேன்னு அவருக்கு தெரியாதா, அப்போ அவர் எதுக்கு எல்லாமே தயாராகி தான் உன்னை கூப்பிட்டுருக்காங்க. உன்னை ஒரு ஷாட்டில் வைக்கிறாங்கன்னா 1/2 மணி நேரம் ஆக வேண்டிய இடத்துல நீ வந்தால் 1 மணி நேரம் ஆகும் தெரியலாம், தெரிஞ்சு தான் அவங்க பண்ணுறாங்க. நீ ஏதோ அவங்கள கஷ்டப்படுத்துகிற, நீ ரொம்ப தேவையில்லாத விஷயத்தை மைண்டில் போட்டுக்கல, நீ பெர்ஃபார்ம் பண்ணதில் மட்டும் யோசிச்சோன்னா யூ வில் டூ. ஆனால் நீ அதை தாண்டி அவரை கஷ்டப்படுத்துகிறோம் இவரை கஷ்டப்படுத்துகிறோம் ப்ரொடக்ஷன் ப்ரொடியூசரே தயாரிக்க யோசிக்க மாட்டேன், நீ ஏன்னா அதான் யோசிச்சுட்டு இருக்கேன்னு. அப்போ தான் தெரிஞ்சுது, ஆமாம் இல்லை நம்ம ஃபஸ்ட்டு எடுத்த முடிவு என்ன, ரிஸ்க் அவங்களோடது. நம்ம கரெக்டு. அப்புறம் அந்த ஃபஸ்ட்டு நமக்கு வாய்ப்பு கொடுத்தப்போ ரிஸ்க் அவங்களோட தானே போனேன், இப்போவும் ரிஸ்க் அவங்களோட தான், நீ ட்ரை பண்ணுன்னு. அதான் இப்போ முடிவு பண்ணு சார், இப்போ என்ன ரோல் கண்டிப்பாக பண்ணுறோம் அப்படின்னு. தீவிர சினிமா ரசிகரா? புதுசாக எல்லோரும் மார்க்கெட்டில் நல்லா வந்திருக்கு, டவுன் நல்லா இருக்குன்னு சொன்னாங்கன்னா போய் பார்த்துருவேன். யாருடைய ரசிகர்? சின்ன வயசுலேருந்து விஜய் சாரோட ஃபேனு சார். அப்படியா? ஆமாம், விஜய் சாரோட தீவிரமான ஃபேன் சார். ஏய் சார்டா லேட் ஆகிடுச்சுடா, முடிஞ்சிருச்சோ சார்டான்னு. ஆனால் என்ன ஆரம்பிக்கவே இல்லைண்ணே அப்படியாடா சொல்லி. அதுக்கப்புறம் எப்படி தமிழிசை மேம் வந்து கல்யாணத்துக்கு ஃபஸ்ட் ஆளாக வந்தாங்களோ அது ரிசப்ஷனுக்கு அண்ணன் தான் ஃபஸ்ட் ஆள். என் ஒய்ஃப் வந்து ஏதோ பேசணுங்காக உங்கள் படம்லாம் பார்ப்பேன். ஓ என் படம்லாம் பார்ப்பீங்களா அப்படின்னு நான் நல்லா இருப்பேன். முடிச்சுட்டு போகும்போது என் ஒய்ஃபுக்கு வந்து ஒரு ஃபுல் நர்வஸ்னஸ்லேயே இருந்தனால ஃபோட்டோ கேட்கவே இல்லை, ஃபோட்டோ எடுக்கணும்னு. நான் அடிக்கடி பேசுனால நானும் அதை பெருசாக எடுத்துக்காமல் வந்துட்டேன் நான்.